நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்கோம். ஏன்னா பிள்ளையார்பட்டியில் பாறைக்கு பின்னாடி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் கோயிலுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இந்த பாறைக்குள்ளதான் விநாயகரே இருக்கிறார். இந்த பாறையிலேயே விநாயகர் அப்படியே அந்த விநாயகர் அப்படியே தொடர்ந்து இந்த பாறையாக இது வந்து குடைவரை கோயில்லையும் ஒன்றாக வருகிறது. மிக பழமையான கோவில். இந்த கோயிலில் வந்து மருத மரம் இருக்கிறது. மருத மரம் வந்து அர்ஜுனனுக்கு ரொம்ப விருப்பமான மரம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மருதீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். எம்பெருமான் சொக்கநாதருக்கு இங்கே வந்து மருதீஸ்வரர்னு பேர். அம்பாளுக்கு வந்து வாடா மலர் மங்கை அப்படின்னு பேர். இந்த விநாயகர் கோயிலுக்கு வரும்பொழுது, கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து வடக்கு கோபுரத்து வழியாக உள்ளே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கிழக்கு கோபுரத்து வழியாக வெளியில் வரணும். அதுதான் இங்கே வந்து முறையான ஐதீகம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய காளை மாடுகளுக்கு நீங்கள் வந்து அருகம்புல் வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பூர நட்சத்திரம். எனக்கு வந்து பூர நட்சத்திரத்தில் தூமக்கேது நிற்கும் உபகிரகங்களில். அதனால் நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து சூரியனை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். சிறப்பாக சாமி தரிசனம்லாம் உள்ளே பண்ணோம். நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயிலை பற்றி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மகாபாரத காலத்தில் பாண்டவர்களில் ஒருவனாகிய அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை வரும்போது இந்த பகுதிக்கு வந்து இங்கே இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக ஐதீகம். அதனால் சுவாமி அது அர்ஜுனன் பேர்லேயே மருதீஸ்வரர், அர்ஜுனவனேஸ்வரர்னு பேர். அம்பாளுக்கு அசோக குசல அம்பாள் அப்படிங்கிற பேர் இருக்குது. இங்கே பிற்காலத்தில் இந்த பாறையில் இந்த பகுதியில் வாழ்ந்த பாண்டிய மன்னர்கள் காலத்தில் புடைப்பு சிற்பமாக நம்ம கற்பக விநாயகரை செதுக்கி வழிபட்டிருக்காங்க. அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த கோவில். எல்லோரும் வந்து வழிபட்டு பயனடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். கற்பகம் அப்படின்னா எல்லாவற்றையும் கொடுப்பது. கற்பக விநாயகர் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து வழிபட வேண்டிய தெய்வம். இன்றைக்கி பிள்ளையார்பட்டி தரிசனம் மிக சிறப்பு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.